Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் நம்பர் 2 குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு மாடல் ஆஃப் த ஆட்டமை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த லெசன். ஓகேவா, இங்கே தான் சொல்லியிருப்பாங்க குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்னா மெஷர்மெண்ட். ஓகே, ஒரு மாடல் ஆஃப் த ஆட்டமை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். வி ஹாவ் டு மெஷர், அதை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன். ஸோ இங்கே வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன்ஸில் வந்து பேஜ் நம்பர் 39 இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டம் மாடல்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சின்ன லோயர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்சது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா திங்ஸுமே எதால் மேடப் ஆகிருக்குன்னா ஒரு மேட்டரால் மேடப் ஆகிருக்கு. ஸோ மேட்டர் வந்து எதால் மேக்கப் ஆகிருக்குன்னா ஆட்டம். ஸோ ஆட்டமால் மேக்கப் ஆகிருக்கும். ஸோ ஆட்டம்ன்ற வேர்டு வந்து க்ரீக் வேர்டு அட்டாமினோ. க்ரீக் வேர்டில் அட்டாமினோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மீனிங் என்னென்னா நான் டிவைசபிள். ஸோ இதை நம்ம நிறைய ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானுக்கு, ப்ரோட்டானுக்கு, நியூட்ரானுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆட்டம்னா ஒரு நான் டிவைசபிள்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் the atom is considered as a non-divisible until the discovery of subatomic particles such as electron, proton and neutron. Subatomic particles na அதில் இருக்க எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் வந்து ஒரு நான் டிவைசபிள், நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஜே தாம்சன் வந்து அவரோட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆட்டமில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அதை சொல்ல வராருன்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் இன் விச் த எலக்ட்ரான் எம்பெடட் லைக் த சீட்ஸ் இன் வாட்டர் மிலான். இப்போ வாட்டர் மிலானில் நம்ம பார்க்கும்போது இங்கே சீட்ஸ் இருக்கும். அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடுவில் பாசிட்டிவ் இருக்குது, அதை சுற்றி வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மிலான் கான்செப்ட் வச்சு அவர் வந்து கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு ஜே தாம்சன். அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தது வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டின் ஃபாயில் கோல்டு ஷீட் எடுத்துக்கிறாங்க. இந்த டின் ஃபாயில் கோல்டு ஷீட் மேலே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரேஸை பாஸ் பண்ணும்போது அவர் 3 விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. ஒன்று வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பாஸ் த்ரூ தி ஃபாயில், அதாவது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கோல்ட் ஃபாயில் ஷீட்டுக்கு இதில் பட்டு இப்படி வெளியில் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தேம் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ தி ஸ்மால் ஆங்கிள். சில ஆங்கிள்ஸ் வந்து இப்படி பட்டு இப்படி இங்கே படுது, இப்படி இங்கே பட்டு இப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் ரிஃப்ளெக்டட் பேக் பை 180 டிகிரி செல்சியஸ். சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இதில் பட்டு அப்படியே டைரெக்டாக இங்கேயே வருது, இப்படி தான் சொல்லியிருக்காங்க இந்த 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அப்சர்வேஷன்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது, ஸோ ஒரு ஆட்டம்னா அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸில் சுற்றி போயிட்டு இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவிங் அரௌண்ட் நியூக்ளியஸ் வித் ஹை ஸ்பீட். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இந்த நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தியரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, moving charged particle should continuously lose its energy in the form of radiation. ஸோ அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸை சுற்றி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது அதோட எனர்ஜியை அது லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது லூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இட் டஸ் நாட் ஹேப்பன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஆகலை, ஏன்னா ஆட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டேபிள்னு சொல்லிட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் தியரியில் சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ்லாம் ஸ்டேபிள், ஸோ இட் டஸ் நாட் லூஸ் இட்ஸ் எனர்ஜி வைல் ரிவால்விங் தி நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கும்போது இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் லூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆட்டம் வந்து ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த தியரி வரைக்கும். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் லோயர் கிளாஸ்லலாம் படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து போர் ஆட்டம் மாடலில் வந்து ஒர்க் ஆஃப் பிளாங்க் ஐன்ஸ்டீன், இவங்க 2 பேரும், பிளாங்க் ஐன்ஸ்டீன் அவங்க 2 பேரும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தியரியை வந்து குவான்டிடைஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தியரியை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. குவான்டிடைஸ்னால் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேல்யூனா அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, ஹெச் மியூ. ஸோ மியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஹெச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் 6.626 × 10⁻³ - 34 JS ஜூல்ஸ் எஸ் செகண்ட்ஸ்.
ஸோ ஹெச்சுக்கு இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்குறாரு, அதுதான் வந்து குவான்டிடைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூனிட் வந்து ஹெச்வின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாங்க் குவாண்டம் வந்து இந்த தியரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீல்ஸ் போர்னு ஒருத்தர் வந்து இந்த ஒரு நியூ அட்டாமிக் மாடல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதாவது நீல்ஸ் போர் வந்து ஒரு 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 புதுசாக ஒரு அட்டாமிக் மாடல் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு டெவலப் பண்ணுறாரு, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதில் அவர் அப்சர்வ் பண்ணது என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஆர் குவான்டைஸ்டு. ஸோ எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து நம்மளால் நம்பர்ஸில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் எ சர்டன் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பார்ட் இஸ் கால் ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸோ இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் நியூக்ளியஸ், இதில் வந்து இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இது அப்படியே வந்து அரௌண்ட் சர்க்குலர் பார்ட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் போது அது வந்து ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மஸ்ட் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2πன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆங்குலர் மொமெண்டம்னா mvr ஈக்குவல் டு இன்டெக்ரல்னா n equal to 1 2 3 அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ mvr equal to nh/2πன்னு இதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் வந்து இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ ஆஸ் எ லாங் எலக்ட்ரான் revolves in the fixed stationary orbit, it does not lose its energy. However, when an electron jumps from higher energy state to lower energy state, excess of energy is emitted the radiation. So the அதாவது இப்போ இது வந்து ஒரு நியூக்ளியஸ், இது வந்து ஒரு ஆர்பிட், இதெல்லாம் சுற்றி இருக்கிறதுலாம் வந்து ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறதுலாம் வந்து ஆர்பிட். ஸோ இது வந்து ஹையர் எனர்ஜி, இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எனர்ஜி வந்து எமிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து E2 - E1 equal to h நியூ. ஸோ இதை வந்து இப்படியும் எழுதலாம், நியூ equal to E2 - E1 divided by hv. ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம். அதாவது சர்டன் எனர்ஜி வந்து நம்ம சப்ளை பண்ணும்போது எலக்ட்ரானுக்கு சர்டன் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுனா லோயர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போரோட பாஸ்லேட்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அவர் வந்து எதுக்காக இந்த தியரி இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும் தான் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி பார்க்கும்போது ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான்னா 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஸோ 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் இருக்க ஆட்டம்ஸ்க்கு மட்டும் போரோட கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, இங்கே ப்ளஸ் போட்டதுனால இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணும்போது அப்போ 1. ஸோ இதுக்கு வந்து 1 ஸ்பீஷிஸ். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 3, இங்கே 2+ போடும்போது இதில் இருக்க 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அப்போ லித்தியம் 2+ வந்து 1. ஸோ இதெல்லாம் வந்து 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்க்கெலாம் வந்து போர்ஸோட பாஸ்லேட்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட், இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூட்ரான், இது வந்து புரோட்டான், இதை சுற்றி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல் என் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதோட ரேடியஸோ அதோட எனர்ஜி எலக்ட்ரானோட எனர்ஜியும் வந்து நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஸோ இது Rn equal to 0.529 n² divided by Z A0 டிவைடட் பை, அதுக்கப்புறம் இது வந்து எனர்ஜி, இந்த டேர்ம்ஸ் இது வந்து எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான், இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்க்கு டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து டீட்டெயிலாக ஜஸ்ட் வந்து உனக்கு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் இந்த டிரைவேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் யூனிட்டில் படிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து உனக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் ஃபுல்லாக சும்மா தியரி மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஸோ போர் ஆட்டம் மாடலோட லிமிட்டேஷன்ஸ்னால் ட்ராபேக்ஸ், அவர் என்னென்ன சொல்ல மிஸ் பண்ணாருன்னு சொல்லி படிக்கிறது தான் இந்த லிமிட்டேஷன்ஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ போர் ஆட்டம் மாடல் வந்து applicable only the species having 1 electron such as hydrogen, lithium, etc. அதாவது 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிளாக இருக்குது. மல்டிபிள் எலக்ட்ரான் ஆட்டம்ஸ்க்குலாம் வந்து இந்த போர் கான்செப்ட் அப்ளிகபிளாக இல்லை, அப்ளை பண்ண முடியல.
So it was unable to explain the splitting of spectral lines, the presence of magnetic field or electric field. அதாவது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னால் டார்க் லைட்லேருந்து லைட் கலர் லைட்டுக்கு ஸ்ப்ளிட் ஆகிற லைன்ஸ். அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இன்கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது அது வந்து ஜீமன் எஃபர்ட்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் ஸ்டார்க் எஃபர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் பற்றி அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி unable to explain the electron restricted to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of the electron equal to n by h 2 pi. ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து NH டிவைட் பை 2 பைக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து எது ஃபிக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லாஜிக்கலான ஆன்சர்லாம் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸ்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிக்கல் duality of matter. ஸோ dualityனாலே டூன்னு அர்த்தம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு வேவ் நேச்சர், அதாவது மேட்டருக்கு வந்து 2 நேச்சர் இருக்குது. ஒன்று வந்து வேவ் நேச்சர், அனதர் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, லைட்டுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்குது. டூயல் நேச்சர்னால் டூயல்னா 2. ஸோ அதுக்கு லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ லைட் ஃபோட்டான்ஸ் வந்து பிஹேவ் போத் ஆஸ் பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வேவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ லூயிஸ் டி ப்ராக்லி வந்து இந்த கான்செப்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஃபார்ம் ஆஃப் மேட்டர்ஸ்க்கும் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஷோஸ் டூயல் கேரக்டர். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டரும் வந்து டூயல் கேரக்டரை காமிக்கும். ஸோ டூயல் கேரக்டர்னா என்னது, 2, அதாவது வேவ் நேச்சர், அனதர் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதுக்கு வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாருன்னா, he combined the 2 equations, அதாவது வேவ் கேரக்டர் ஈக்குவேஷன்ஸையும் பார்ட்டிக்கல் நேச்சர் ஈக்குவேஷன்ஸையும் கம்பைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதிசிஸ் படி E ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஸோ ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது E ஈக்குவல் டு mc². இது வந்து ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன்ஸ், இது வந்து பிளாங்க் குவாண்டமோட ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணும்போது ஹெச் நியூ. ஸோ இந்த ஈக்கு பதிலாக என்ன எழுதலாம், E ஈக்குவல் டு ஹெச் நியூ இருக்குல்ல. ஸோ ஹெச் நியூ mc². ஸோ நியூ ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா C பை லேம்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மியூக்கு பதிலாக இந்த இடத்துல C பை லேம்டா அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க சியும் இங்கே இருக்க ஒரு சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை mcன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் மெயின். லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை mc. ஸோ இதான் வந்து டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ஸு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ். இந்த எம்சிக்கு பதிலாக நம்ம எம்வின்னு அதே இந்த மேட்டர் வந்து வெலாசிட்டியில் இருக்கும்போது எம்சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஒன்லி அது எதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3.3 × 10⁻⁻8 இருக்கும். இவ்வளோ இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட், இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் இல்லை ஸ்பீடு, ஒரு பார்ட்டிக்கலில் இருக்க ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ ஸ்பீட் ஆஃப் த லைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை லீனியர் மொமெண்டம், அதாவது லீனியர் மொமெண்டம் எம்விக்கு வந்து ஹை வேல்யூவோ வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாகவோ இருந்துச்சுன்னா, கம்மியாக இருக்கும்போது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸில் மட்டும் தான் இது அப்ளிகபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸில் மாஸ் வந்து இவ்வளோ இருக்குது, 10⁻⁻31 கிலோகிராம்னு இருக்குது. அதாவது வேவ் லென்த் கம்மியாக இருக்கும் போது கான்செப்ட் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ அதே பார்க்கும்போது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸில் பார்க்கும்போது வேவ் லென்த் வந்து லார்ஜராக இருக்கும். சைஸ் ஆஃப் த ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது வேவ் லென்த் லார்ஜராக இருக்கும்போது அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த்து, அயன் பாலோட கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானோட மூவிங்கோட ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபார்முலா, லேம்டா ஈக்குவல் டு அயன் பால் ஹெச் பை எம்யூ. ஸோ ஹெச்ன்றது பிளங்க் கான்ஸ்டன்ட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹெச்னா என்னது 6.626ன்னு அந்த வேல்யூ போட்டுட்டு எம் வந்து இங்கே கொடுத்தத மாஸ் வந்து எழுதிட்டு வி வந்து வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 10⁻ms. ஸோ இது போடும்போது நமக்கு வேல்யூ வந்து
10⁻35 மீட்டர் கிடைக்கும். ஸோ அதே இந்த எலக்ட்ரான் செகண்ட் ஒன் எலக்ட்ரானுக்கு போடும்போது எப்படி போடுவாங்கன்னா, ஸோ ஹெச்சோட வேல்யூ போட்டுருவாங்க. எம் வந்து 9. இது வந்து கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு. அந்த வி வந்து வெலாசிட்டி எவ்வளோன்னு போடும்போது உனக்கு இவ்வளோ கிடைக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு எலக்ட்ரான், ஸோ எலக்ட்ரானுக்கு வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மெஷரபிள் while the iron ball is 2. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கலுக்கு வந்து டி ப்ராக்லி கான்செப்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். அதே ஒரு அயன் பாலுக்கு பார்க்கும்போது நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அதை வந்து இன்சிக்னிஃபிகன்ட் சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானுக்கு நம்மளால் மெஷர் பண்ண முடியும், அயன் பாலுக்கு மெஷர் பண்ண முடியாது பை யூஸிங் தி டி ப்ராக்லி வேவ்லென்த் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் டி ப்ராக்லி கான்செப்ட். அதாவது ஆங்குலர் மொமெண்ட்டையும் டி ப்ராக்லி கான்செப்டையும் வந்து நம்ம குவான்டைசேஷன் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம், சர்டன் நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு தி டி ப்ராக்லி கான்செப்ட், எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் எக்ஸிபிட் போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் கேரக்டர். ஸோ நமக்கு தெரிஞ்சபடி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும். ஸோ இது வந்து ரெண்டு கேரக்டர்லேயுமே இருக்கும். ஒன்று வந்து பார்ட்டிக்கல் கேரக்டர், ஒன்று வந்து வேவ் கேரக்டர், ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இப்போ வந்துன்னா இன் ஆர்டர் ஃபார் எலக்ட்ரான் வேவ் டு எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ், அதாவது எலக்ட்ரான் வந்து இன்ஃபேஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்க எலக்ட்ரான் இப்படி வெளியில் வந்து உள்ளே போய் இங்கே தான் முடியும். ஸோ இது வந்து நாட் அலோட், இது வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில் வந்து கரெக்டாக அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அங்கேயே முடியும். ஸோ அது வந்து அலோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபேஸில் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேஸ்னால் அதுதான், அதாவது எலக்ட்ரான் வந்து இன்ஃபேஸில் எக்ஸிஸ்ட் ஆகும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து ஷுட் பி இன்டர்கல்னா n மல்டிபிள் வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான். அதாவது எலக்ட்ரான் வேவ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ ஒரு ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோனா 2πr ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ 2πr ஈக்குவல் டு n லாம்டாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லாம்டா ஈக்குவல் டு h/mv. ஸோ லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். mvr ஈக்குவல் டு nh டிவைடட் பை 2π. ஸோ அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல், ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு nh டிவைடட் பை 2πன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து போர் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 3னா இதில் 3 ஃபேஸ் இருக்கும், n ஈக்குவல் டு 4னா இதில் 4 ஃபேஸ், 5னா 5 ஃபேஸ், 6னா 6 ஃபேஸ் இருக்கும். இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார்? டேவிசன் அண்ட் ஜெர்மன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they allowed the oscillate of beam of electrons to fall on the nickel crystal and record the diffraction pattern. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து நிக்கல் கிறிஸ்டல் மேலே பாஸ் பண்ணுறோம். நிக்கல் கிறிஸ்டல் இதுதான் வந்து ஒரு நிக்கல் கிறிஸ்டல். எலக்ட்ரானை அந்த நிக்கல் கிறிஸ்டலில் பாஸ் பண்ணும்போது நம்ம அதில் நடக்கிற டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை ரெக்கார்ட் பண்ணுறோம். டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை ரெக்கார்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா, அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அந்த ஃபைண்டிங் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் லீட்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது நம்ம இந்த எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் வந்து கண்டுபிடிக்கிறது மூலிமா நிறைய டெக்னிக்கில் அந்த கான்செப்டை அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன்ன்றது இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த டெக்னிக்கில் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெய்சன்டன் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இது இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கான்செப்டில், அதாவது இங்கே ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸில் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இது ஆனால் ஆக்சுவலி it is impossible to accurately determine both the position and momentum of microscopic particles simultaneously. ஸோ இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வேவ் நேச்சரில் வந்து ஒரு பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி கான்செப்ட் இருக்கும். அந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது அக்யூரேட்டாக.
ஒரே டைமில் நம்மளால் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் இது ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது. அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து இது வந்து 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் போத் தி பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சைமல்டேனியஸ்லி. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். del x dot del p greater than or equal to h by 4 pi. ஸோ del x and del p ன்றது அன்சர்டனிட்டி, அதாவது del x ன்றது பொசிஷன், del p ன்றது மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து நெக்லிஜிபிள் எஃபெக்ட், மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்குலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஒன்லி சிக்னிஃபிகண்ட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். அதாவது சிக்னிஃபிகண்ட்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து பாசிபிள், நாட் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கால்குலேஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி வெலாசிட்டி அண்ட் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்சர்டனிட்டி பொசிஷன் வந்து del x வந்து எவ்வளோனா 0.5. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 100 இன்ட்டு ரேடியஸ் போட்டோன்னா உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். del x கண்டுபிடிச்சிடலாம். del x கண்டுபிடிச்சோன்னே இந்த ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கான்செப்டில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து del x நமக்கு தெரியும். இந்த del p-யை வந்து del p = mv. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது m del v. ஸோ del p-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், m del v-ன்னு எழுதலாம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து del v அந்த சைடு வச்சுட்டு இந்த del x-ஐ ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி ஹெச்சுக்கு வந்து ஃப்ளங்க் கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, 4க்கு வந்து 4, பைக்கு வந்து 3.14, எம்முக்கு வந்து 9, இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ del x-க்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சது அதை போட்டும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இவ்வளோதான் எங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.